டிடிஎஸ் போஸ்டிங் அப்ளை பண்றவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஏரியா பிரிஃபரன்ஸ் எப்படி குடுக்கணும்? எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் வந்து என்ன ரேஞ்சில குடுக்குறாங்க? கேட்டகரி சூஸ் பண்ணும்போது நீங்க சூஸ் பண்ற ஏரியாவுக்கு என்ன கேட்டகரி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. அது பாத்தீங்கன்னா சேரன் மகாதேவி போஸ்ட்ல எஸ்சி கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி இருக்குது. இதுல வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில இருக்கிறவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா சிஸ்டம் ஜெனரேட்டர் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிடும். குவாலிஃபைட் ஸ்டூடெண்டா இருந்தா இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற மாதிரியும் டவுட்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் இருக்கிறவங்க மட்டும் தான் செலக்ட் ஆயிருப்பாங்க. ஆறாவதா கொடுத்த அந்த லிஸ்ட்ல வேணா ஓரளவுக்கு ஸ்கோர் கம்மியா இருக்கிறவங்க செலக்ட் ஆயிருக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு சில நேரம் கம்மியான ஸ்கோர்ல இருக்கிறவங்க உள்ள போயிடுறாங்க. நம்ம நிறைய ஸ்கோர் இருக்கிறோம் அப்ளை பண்ணாலும் ஒரு சில டைம் ரிஜெக்ட் ஆயிரும். எப்படித்தான் நம்ம ஏரியாவை சூஸ் பண்றது? கட் ஆஃப் வந்து என்ன ரேஞ்சில ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்ல போன தடவை ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸை என்ன கட் ஆஃப் ரேஞ்சில செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அதை பத்தி முழுவதுமா இந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம். நீங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கான டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10/2/2025 இருந்து 3/3/2025 மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கணும். நீங்க அப்ளை பண்ணதுல இருந்து 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கான ரிசல்ட் வந்துரும். ஏன்னா இது வந்து சிஸ்டம் ஜெனரேட்டட். சோ உங்க ஏரியாவுல எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி அதுல யாரு ஹை ஸ்கோர் அப்படிங்கறத பொறுத்து உடனே ரிசல்ட் வந்துரும். சோ மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு மேல டிலே ஆக வாய்ப்பு கிடையாது. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க ஃபர்ஸ்ட் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஏரியாவை சூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். எந்தெந்த ஏரியாக்கு வேகன்சி என்ன கொடுத்திருக்காங்க, என்னென்ன கேட்டகரியில கேண்டிடேட்ஸ கேட்டிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தான் அப்ளை பண்ணணும். இப்ப தமிழ்நாடு சூஸ் பண்ணியிருக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு உங்க நியரஸ்ட் ஏரியா எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணி அந்த ஏரியால வேகன்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து திருநெல்வேலி டிவிஷனை சூஸ் பண்ணிட்டு வியூ போஸ்ட் வந்து கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். என்னென்ன போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க, என்ன கேட்டகரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இதுல நம்ம முழுவதுமா செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ பாத்தீங்கன்னா சேரன் மகாதேவி போஸ்ட்ல எஸ்சி கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி இருக்குது. இதுல வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில இருக்கிறவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா சிஸ்டம் ஜெனரேட்டர் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிடும். இதே அன்ரிசர்வ் கேட்டகரி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரின்னு சொல்லி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க கேட்டகரி சூஸ் பண்ணும்போது நீங்க சூஸ் பண்ற ஏரியாவுக்கு என்ன கேட்டகரி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா போஸ்டிங்கும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரா இல்ல அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரா தக் சேவக்ல கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன போஸ்டிங் சூஸ் பண்றீங்களோ அது அந்த ஏரியாவுல வந்து கேட்டிருக்காங்களா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ திருநெல்வேலி டிவிஷன்ல பாத்தீங்கன்னா மாதாபுரம் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு அன்ரிசர்வ் கேட்டகரியில ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டின்னு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதே நெடுஞ்சாலை புதூர்ல பாத்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டை கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மத்தவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிடும். நீங்க சூஸ் பண்ற டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப திருநெல்வேலி டிவிஷன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 71 வேகன்சி இருக்குது. உங்களோட நியரஸ்ட் ஏரியா எது அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க அந்த டிவிஷனை சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா மொத்தம் வந்து 5 ஏரியா மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். சோ நீங்க சூஸ் பண்ற ஏரியா உங்களோட ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒருவேளை உங்களோட ஸ்கோர் வந்து ரொம்ப லோவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க சிட்டி சைட் சூஸ் பண்ணாம வில்லேஜ் சைட்ல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அங்க வந்து நிறைய காம்படிஷன் இருக்காது. சிட்டி சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை காம்படிஷன் இருக்கும். 99% அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஜிடிஎஸ் போஸ்டிங்ல 2024ல ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட கட் ஆஃப் மார்க் எவ்வளவு அப்படிங்கறத பத்தி பார்த்தலாம். இப்ப தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்குவோம். மொத்தம் 6 டைம் திரும்பவும் நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல வந்து மிஸ் ஆனவங்கள மறுபடியும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க செகண்ட் லிஸ்ட் கொடுத்து எடுப்பாங்க. அது மட்டும் இல்ல போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா போஸ்டிங் பிடிக்காம வேலை செய்ய முடியாம நிறைய பேர் வந்து குவைட் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தா கூட அந்த வேகன்சியை ஃபில் பண்றதுக்காக அவங்க வந்து அடுத்த வேகன்சி லிஸ்ட் கொடுப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் இருக்கிறவங்க மட்டும் தான் செலக்ட் ஆயிருப்பாங்க. ஆறாவதா கொடுத்த அந்த லிஸ்ட்ல வேணா ஓரளவுக்கு ஸ்கோர் கம்மியா இருக்கிறவங்க செலக்ட் ஆயிருக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அரக்கோணம் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்காங்க. 100% வச்சிருக்கிறவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் வச்சிருக்கிறவங்க செலக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. 95%க்கு மேல இருக்கிறவங்க அப்ளை பண்ணா தான் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது. ஒருவேளை 80, 82ல யாரோ ஒருத்தர் வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறவங்க செலக்ட் ஆனவங்களை பார்த்து எல்லாருமே அப்ளை பண்ணாதீங்க. சில பேருக்கு டவுட் வரும். நான் 99% இருக்கிறேன். ஆனா வந்து நான் செலக்ட் ஆகல. எப்படி அப்ளை பண்ணா செலக்ட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க 100%ல இருக்கிறவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கல
இந்த ஏரியாவுல 99% இருக்கிறவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குடுத்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து 95க்கு மேல இருக்கிறவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க. 92% இருக்கிறவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருக்கனால இவங்களுக்கு இந்த பெர்சன்டேஜ்க்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அன்ரிசர்வ் கேட்டகரி, அப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா 96%க்கு மேல இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் ஹையா இருக்கும். 90%க்கு கீழ இருக்கிறவங்க செலக்ட் ஆனாங்க அப்படின்னா, அவங்க ஒண்ணு இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டிசபிலிட்டி கேண்டிடேட்டா மட்டும் தான் இருப்பாங்க. கடைசியா குடுத்த ஷார்ட் லிஸ்டட் டீடைல்ல பார்த்தீங்கன்னா கூட 99% எடுத்த எஸ்சி கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஸ்கோர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களோட ஸ்கோர் வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறதுனால நெறைய பேர் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றாங்க. ஒரே ஏரியாவுல நெறைய பேர் 99% மார்க்கோட இருக்கிறாங்க. அந்த ஏரியாவ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு 98%ல இருக்கிறவங்க ஈஸியா ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ நம்ம இவ்ளோ பெர்சன்டேஜ் இருக்கிறோம், ரிஜெக்ட் ஆயிடுறோம். ஆனா 97%க்கு கீழ இருக்கிறவங்களுக்கு கூட போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சே. எப்படி தான் நம்ம வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற மாரி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்க சூஸ் பண்ற ஏரியாவ பொறுத்து தான் உங்களோட போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. நீங்க சூஸ் பண்ற ஏரியாவுல உங்கள விட ஹை ஸ்கோர் எடுத்தவங்க யாருமே அப்ளை பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா, அது உங்க லக். அப்படி இருந்தா மட்டும் தான் ஜிடிஎஸ் போஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும். ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தா பரவால்ல. நீங்க வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. பட் உங்க ஸ்கோர் ரொம்ப லோவா இருக்குது அப்படின்னா, இப்போ ஓபிசில இருக்கிற ஜென்ஸ் எல்லாம் இருந்தா அப்ளை பண்றதுக்கு அமௌண்ட் தேவைப்படும். ஸோ உங்க ஸ்கோர் லோவா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அப்ளை பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா 96%க்கு மேல மார்க் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட், அன்ரிசர்வ் கேட்டகரியில இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, 490க்கு மேல நீங்க 500க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. டிசபிலிட்டி கேண்டிடேட், அப்புறமா பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா, 480க்கு மேல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்குற இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, 30/12/2024ல வந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட பெர்சன்டேஜ் லிஸ்ட். எல்லா ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கோரா தான் இருக்குது. எஸ்சி கேட்டகரியா இருந்தா நம்ம வந்து 90%க்கு கீழ இருந்தா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 95%க்கு மேல இருக்கிறவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க. இப்போ இதுல வந்து எஸ்டி கேண்டிடேட் வந்து 93%ல செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, அந்த ஊர்ல அவங்கள விட ஹை ஸ்கோர் எடுத்தவங்க யாரும் இந்த போஸ்டிங்க அப்ளை பண்ணல. அப்படி இல்லைன்னா இந்த போஸ்டிங்க பத்தின விவரம் வந்து அந்த ஹை ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். நீங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. இந்தியா போஸ்டோட அஃபிஷியல் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, 2024 ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் வந்து இருக்கு. ஃபுல் லிஸ்ட்டே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வேக்கன்சி குடுத்திருக்காங்க 2292. இதுல ஒவ்வொரு கேட்டகரிக்குமே தனித்தனியா பிரிச்சு குடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 1099 வேக்கன்சி, ஓபிசி கேட்டகரிக்கு 527, எஸ்சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 361 தேவைப்படுறாங்க. எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 23 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 200 வேக்கன்சி டோட்டலா குடுத்திருக்காங்க. டிசபிலிட்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, ஏ கேட்டகரியில 10 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. கால்களில் செயலிழப்பு உள்ளவர்களுக்கு வந்து ஏ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. பிடபிள்யூபில அடுத்து வந்து 41 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. கைகளில் செயலிழப்பு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 41 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. பிடபிள்யூடில சி கேட்டகரியில 21 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. பிளைண்ட்னஸ், லோ விஷன் இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த 21 வேக்கன்சியை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிடபிள்யூடில டிஇக்கு பார்த்தீங்கன்னா 10 வேக்கன்சின்னு சொல்லி டோட்டலா 2292 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 போஸ்டிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்கிற இந்த டோட்டல் வேக்கன்சியை ஒரு டைம் வந்து நீங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கங்க. யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்த இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற மாதிரியும் டவுட்ஸ் இருக்கு. இது வந்து மார்க் பேஸ்டு போஸ்டிங் அப்படிங்கிறதுனால சிஸ்டம் வந்து செலக்ட் பண்ணுது யார் ஹை ஸ்கோர் அப்படிங்கிறத பொறுத்து செலக்ட் பண்றதுனால நீங்க ஒருவேளை அப்ளை பண்ணினீங்க அப்படின்னாலும் 100 மார்க் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கூட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. ஸோ கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவங்களை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஸோ அப்ளை பண்ண போறவங்க ஹை ஸ்கோர் இல்லாம ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா சிஸ்டம் ஜெனரேட்டட் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிடும். கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நியர்பை இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல போன வருஷம் செலக்ட் ஆனவங்கள யாராவது கொரோனா பேட்ச்ல இருந்து அப்ளை பண்ணவங்களா, எப்படி அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க விசாரிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஹெச்ஆர் போஸ்டிங்ல இருக்கிறவங்க கிட்ட நீங்க கேட்டு
கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். எதுவுமே பண்ணாம நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த தகவல் வந்து ஜிடிஎஸ் போஸ்டிங் அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல ஒரு பயனுள்ள பதிவோட அடுத்த வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.